ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக என்னென்னா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்க்காண்டி இருக்கட்டும், இல்லை கிளைண்ட் விசிட்காண்டி இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் பர்பஸ்க்காண்டி இருக்கலாம், ஹோட்டல் அக்காமடேஷன் நம்ம எடுத்திருப்போம். இந்த ஹோட்டல் அக்காமடேஷன் நம்ம எடுத்திருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஹோட்டல் நம்மளுக்கு ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஜிஎஸ்டி அதுக்கு பே பண்ணியிருப்பீங்க. அப்போ இருக்கக்கூடிய காமன் டவுட் என்னென்னா, அந்த ஜிஎஸ்டியை நான் கிரெடிட் கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முழுக்கவே அந்த அக்காமடேஷன் உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி நீங்கள் பண்ணியிருந்து அதுக்கான டேக்ஸ் இன்வாய்ஸில் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அதுக்கான டேக்ஸ் பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த சர்வீசஸும் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கான ஐடிசியை உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும், ப்ரொவைடட் அது எந்த பர்சனல் ரீசன்ஸ்க்காண்டி இருக்கக்கூடாது. ஆனால் அதில் முக்கியமான செக் என்ன அப்படின்னா, உங்களோட ஜிஎஸ்டிஆர் 3Bயில் அந்த ஐடிசி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். இதில் நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹோட்டல் இருக்கிற ஸ்டேட்டும் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஐடிசியை உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து உங்களோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கிரெடிட்டாக கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹோட்டல் வந்து அதுக்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் இன்எலிஜிபிள் ஐடிசியாக இருந்துச்சுன்னா அதை மறந்துடாமல் ரிவர்ஸ் பண்ணிடுங்க. கிளைம் பண்ணும் பட்சத்தில் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் ரிவர்சல் பண்ணுறதுக்கான நிலைமைக்கு தள்ளப்படலாம். இது போல் டாக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.